buddies, welcome to Vedantu channel. So, இன்னைக்கு 10th maths ஓட ரொம்ப crucial-ஆன part தான் நம்மளோட 5 marks கரெக்ட்டா? So, 5 marks இந்த வீடியோங்கற ஜர்னில பார்க்க போறோம் and இந்த ஜர்னியை வந்து யார் கூட அக்கமெண்ட் பண்ண போறீங்கன்னா என் கூட தான். So, என் பேரு ஜனஸ்ருதி. So, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி before going to a question, நாம ஒரு question sectionக்கு போய்க்கலாமா? Yes பசங்களா, எனக்கு ஒரு சந்தேகம்ப்பா. எக்ஸாம்னு பேரை கேட்டுட்ட உடனே அதாவது எக்ஸாமுக்கு ஒரு 10 நாள் டக்குனு 10 days இருக்குன்ற பட்சத்தில் நாம் அப்படி விழுந்து படிப்போம். இந்த டைம் நல்ல பிள்ளைய எக்ஸாமில் சூப்பராக பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம எல்லா விஷயமும் செஞ்சு படிக்கலான்னு உட்காந்து ஃபுல் பேட்ரி அண்ட் ஸ்மைலோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் அந்த நாளையில் நம்மளால் ஒரு சாப்டரை கூட முடிக்க முடியாது. Do you think இது யாராவது ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா நானுமே அப்படி தான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். எஸ், ஆனால் எக்ஸாமுக்கு எல்லாமே ஒரே ஒரு நாள் தான் இப்போ என் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1 day லெஃப்ட்ன்றப்போ எங்கேருந்து தான் எனர்ஜி வரும் தெரியாது. மொத்த சாப்டர்ஸையும் உட்காந்து படிப்பேன், எல்லாமே தரவு பண்ணலனாலும் எக்ஸாமை கிளியர் பண்ணுற அளவுக்காச்சும் எல்லாரும் படிப்போம். கரெக்டாக பசங்களா? விச் மீன்ஸ் உனக்கு அப்போ ஏன் இதெல்லாம் நடக்குது? நீ அவ்வளோ ப்ரெஷரை உன் வண்டையில் ஏற்றிக்கிற அந்த டைமில் நம்மக்கிட்ட டைம் டார்கெட் இருக்குது, நாளைக்கு வரதா டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஷரே உன்னை செய்ய வைக்குது. கரெக்டாக? அப்போது ஆக்சுவலி உன்னால் செய்ய முடியும். உன்னால் 12 சாப்டர்ஸையும் ஒரே நாளில் படித்து காட்ட முடியும். ஆனால் நம்ம ஏன் செய்ய மாட்டோம்? ஓகே, ஸோ நீங்களாம் என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியுது. எனக்கு சண்டை போட தெரியும், ஆனால் சண்டை வேண்டான்னு ஒதுங்கி இருக்கேன். அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். ஸோ டெய்லி உங்களுக்காக நீங்கள் ஃபைட் பண்ணி தான் பாருங்களேன். ஸோ எவ்ரிடே நம்மளுக்காக ஃபைட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபைட்டை அல்டிமேட் பேட்டில் ஃபார் 5 மார்க்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு see top 5 marks for 10th standard students and chapter 1 and 2க்கான கொஷின்ஸ் தான் இங்கே இருக்குது. ஓகே, so see, so chapter 1 and 2 அதுக்கான example and exercise question just for 5 marksக்கு மட்டும்தான் பசங்களா. and பார்த்தனா chapter 3 and 4 ஓகேவா? இதில் 2 தியரம்ஸும் இருக்குது, PPT and Pythagoras theorem. இதையும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. and chapter 5, chapter 6 ஓகேவா? then we go the last chapter 7 and chapter 8 இதோட எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இந்த பிடிஎஃப் நீ வந்து ரொம்ப வரி பண்ணாத. இந்த பிடிஎஃப் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்து வச்சிடுறேன். அண்ட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பை பை, catch you later. மறக்காமல் இன்னைக்கு லைவ் வந்துருங்க. இன்னைக்கு லைவ்ல நம்ம டாப் 2 மார்க்ஸை லைவ்ல ஃபுல்லாக பார்க்க போகிறோம் எல்லா சாப்டர்ஸ்க்கும். ஓகே, பை பாய்.